சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 67 புள்ளிகள் அதிகரித்து 25,935 முடிவடைஞ்சிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 208 புள்ளிகள் அதிகமாகி 84,273 முடிவடைஞ்சிருக்கு. வாங்க இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்ததுங்கிறத பொருளாதார நிபுணர் நாகப்பன் சார்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். மார்க்கெட் ஏற்றலாம் முடிவடைஞ்சிருக்கு. ஆனா ஒரு பெரிய ஏற்றமா பார்க்க முடியல. அட்வான்ஸ் டிக்ளைன்ல ஓரளவுக்கு பெரிய ஏற்றமா தெரியுது. அட்வான்ஸ் 1927, டிக்ளைன் ஒரு 1241 தான். அப்பர் சர்க்கியூட் லோயர் சர்க்கியூட்லுமே ஒரு நல்ல டிஃபரன்ஸ் தெரியுது. 107, லோயர் சர்க்கியூட் 46, ஹை லோல 52, ஹைல 80, லோ வந்து 37. ப்ராடர் மார்க்கெட் எல்லாமே ஹைல தான் இருக்கு. பட் நிஃப்டி 50 மட்டும் கொஞ்சம் ஒரு ஏற்றம் 0.26%. எப்படி சார் பார்க்கலாம்? நிச்சயமா இண்டெக்ஸ் நிப்டி சென்செக்ஸை காட்டிலும் பிராடர் மார்க்கெட் கொஞ்சம் பெட்டரா ஏறி இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். நிச்சயமா அது வந்து தெரிகிறது கிளியரா. ஸ்மால் கேப், மிட் கேப், அதே மாதிரி பிஎஸ்சி 100, 500, 200 எல்லாமே ஏறி இருக்கு. பட் எல்லாமே சின்ன சின்ன ஏற்றம் தான். எதை எடுத்தாலுமே சின்ன சின்ன ஏற்றம் தான், பெரிய ஏற்றம் இல்லை. பட் இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னா, 3வது நாளாக தொடர் ஏற்றத்துல இருக்கு. போன வார கடைசியில ஏற்றத்துல முடிவடைந்தது. நேற்றுக்கு ஏற்றத்துல தான் துவங்கியது இந்த வாரத்தை. இன்னைக்கும் ஏற்றத்துல இருக்கு. சோ 3 நாட்களாக தொடர்ந்து சந்தை ஏறிட்டு இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். சின்ன சின்ன ஏற்றமாக இருந்தாலும் அதே மாதிரி செக்டோரல் பார்த்தோம்னாலுமே எல்லா செக்டாருமே கிட்டத்தட்ட ஏற்றத்துல. ஃபார்மா, பிஎஸ்யூ, பேங்க் அண்ட் ஹெல்த் கேர் இதை தவிர மற்ற எல்லா செக்டாருமே இன்னைக்கு ஏற்றத்துல தான். பட் எதுவுமே சிக்னிபிகண்டான ஏற்றம்னு சொல்ல முடியாது. எக்ஸப்ட் மீடியா 2.4% நேற்று ஏறி இன்னைக்கும் ஏறி இருக்கு. அதை தவிர வேற ஒண்ணுமே இல்லை. ஆட்டோமொபைல் ஒரு 1% ஏறி இருக்கு. சந்தை வந்து எந்த விதமான ஒரு குறிப்பிட்ட செய்தியையும் நமக்கு தர முயற்சிப்பதாக நினைக்கல. இது அன்றாட ஏற்ற இறக்கங்களின் ஒரு அங்கமா அது சராசரியான ஏற்ற இறக்கத்துல தான் இருக்கு. அங்கங்க சில தனிப்பட்ட பங்குகள் ஏற்ற இறக்கத்துல இருக்குங்கிறத தான் பாக்குறோமே தவிர ஒட்டுமொத்த சந்தைன்னு பார்த்தா ஒரு ஸ்லைட்லி பாசிட்டிவ் ட்ரெண்ட் அப்படித்தான் இருக்கு. ஆனால் அந்த 26,200 அப்படிங்கறதை நோக்கிய பயணமாகத்தான் தெரிகிறது. இப்ப பாத்தீங்கன்னா அதானி ஷேர்ஸ் காலையில கொஞ்சம் இறங்குச்சு. இப்ப திருப்பி இறக்கத்தெல்லாம் முடிவடைஞ்சிருக்கு. ஆனா ஏறிச்சு திருப்பி இறங்குச்சு. என்ன சார் ரீசன்? அதானி போர்ட்ஸ் நல்லா இறங்கி இருக்கு. அதானி என்டர்பிரைசஸ் குறிப்பாக ஒரு 3-3% இறங்கிட்டு முடிவடையும் பொழுது 1% இறக்கத்துல முடிவடைஞ்சிருக்கு. இண்டெக்ஸ்ல அது வந்து முக்கியமான அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு பங்கு. இறங்குனதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த டாரிஃப் தொடர்பான ஒரு பிரச்சனையாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதானி என்டர்பிரைசஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமெரிக்கா வந்து ஒரு தகவல் கேட்டிருக்காங்க. என்ன தகவல் இந்த கம்பெனிட்ட கேட்டிருக்காங்கன்னா, மீடியால ஏதோ ரிப்போர்ட் வந்திருக்கு. என்ன ரிப்போர்ட்னா வந்து ஈரானியன் ஆயில் ப்ராடக்ட்ஸ் இந்தியாவில் இறக்குமதி செய்திருக்கிறார்கள் அதானி என்டர்பிரைசஸ். ஈரானிடம் இருந்து எண்ணெய் சம்பந்தப்பட்ட பொருட்களை வந்து இறக்குமதி செய்திருக்கிறார்கள் அப்படின்னு அதை பத்தி கேட்டிருக்காங்க தகவல். இது வந்து மே லீட் டு பொட்டன்ஷியல் சாங்ஷன் அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. சோ கம்பெனி வந்து அங்க யுஎஸ் ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட், அவங்க ஆபீஸ் ஆஃப் ஃபாரின் அசெட்ஸ் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க, அதோட சேர்ந்து பேசிட்டு இருக்கதா வால் ஸ்ட்ரீட் ஜர்னல்ல ஆர்டிகல் முன்பு வந்தது போன வருஷம். ஓகே, அது தொடர்ந்து இது வந்து நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து பழைய விஷயமா இருந்தாலும் இப்ப திரும்ப அதனுடைய தோண்டி எடுக்கப்படுகிறது. இப்ப திரும்ப ஒரு ரெக்வஸ்ட் இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. சோ நாங்க கோஆபரேட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த நிறுவனம் சொல்லி இருக்கிறது. இதை தொடர்ந்து அந்த நிறுவனத்துடைய பங்கினுடைய சின்ன ஒரு வீழ்ச்சி இருந்ததை பார்த்தோம் நம்ம. பட் போக போக எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா டாரிஃப் மேட்டர் இன்னும் முழுமையாக முடிவடைந்ததாக எனக்கு தெரியல. இன்னைக்கு ஜொமேட்டோட 5% ஏறி தான் முடிவடைஞ்சிருக்கு. 52 வீக் ஹையை தொட்டிருக்கு. ஏதாவது ஸ்பெஷல் ரீசன் இருக்குங்களா? குறிப்பிடத்தக்க செய்தின்னு சொல்ல முடியாது. பட் ஒரு செய்தி வெளியானது என்னன்னா, ஜொமேட்டோ வந்து அவங்க வந்து ஒரு முழுக்க ஒரு டெடிகேட்டடா ஒரு ஏஐ பவர்டு ஹாட்லைன், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பவர்டு ஹாட்லைன் லான்ச் பண்ணிருக்காங்க. அதன் மூலமாக இந்த டெலிவரி பார்ட்னர்ஸை ஆன்போர்ட் பண்ற ப்ராசஸ் வந்து ரொம்ப எளிமையாக்கப்பட்டிருக்கிறது. டெலிவரி பார்ட்னர்ஸ் நிறைய பேர் அன்றாடம் வந்து என்ரோல் ஆகுறாங்க. அவங்க அந்த ஆன்போர்ட் பண்றதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்கு, which will take a long time. இப்போ அது ஒரு 30 நிமிடத்திற்குள் இந்த ப்ராசஸை நாங்க சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். ஒரு காலை இது பண்ணீங்கன்னா ஏ எனேபிள்டு வாட்ஸ்அப் இது இருக்கு, அது உள்ள உங்களை எடுத்துட்டு போய் ஆன்போர்டிங்கை கம்ப்ளீட்டா கண்டினியூ பண்ணிட்டோம். இன்க்ளூடிங் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே வந்து ஃபியூ மினிட்ஸ்ல தயாராயிடும் சொல்லியிருக்காங்க அந்த எட்டர்னல் ஜொமேட்டோனுடைய நிறுவனம். அது ஒருவேளை காரணமாக இருக்கலாம். அதை தொடர்ந்து இந்த பங்கினுடைய விலை 5%க்கு மேல ஏறிதான் முடிவடைந்திருக்கு. 303 ரூபாய் தாண்டி தான் முடிவடைஞ்சிருக்கு. பொதுவாக அந்த துறையிலேயே ஆக்டிவிட்டி அதிகமா இருக்கிறத பாக்குறோம். ரேபிடோ இதுல வந்து கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி வந்து இந்த கார் டாக்ஸியில வந்தது ஓலா ஊபர் மாதிரி வந்த நிறுவனம். இப்ப அவங்க வந்து இந்த துறையில் கால் பதித்திருக்கிறார்கள். ஓன்லி OWNLY ஓன்லி ஃபுட் டெலிவரி அப்படின்னு சொல்லி இப்ப அந்த ஃபுட் டெலிவரி பிளாட்ஃபார்ம் ஜீரோ கமிஷன் அந்த மாதிரி வந்து அவங்க வந்து பெங்களூர்ல லான்ச் பண்ணிருக்காங்க. இதுனா ஜீரோ கமிஷன் சொல்லும் போது இது எந்த மாதிரியாக ஃபங்க்ஷன் ஆகும், காஸ்ட் அப்ப யாருக்கு பாஸ் பண்ணுவாங்க, கஸ்டமருக்கா இல்ல என்ன மாதிரியான ரெவென்யூ மாடல் அப்படிங்கிறது தெரியல. பட் இல்ல ஒரு துவக்க காலத்துல மட்டும்தான் இது இப்படி இருக்கும், பின்னால சார்ஜ் பண்ணுவாங்களாங்கிறது தெரியல. இப்போதைக்கு இது வந்து ஜீரோ கமிஷன் ஃபுட் டெலிவரி பிளாட்ஃபார்ம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஓன்லியே பெங்களூர்ல லான்ச் பண்ணிருக்காங்க. மற்ற நகரங்களிலும் கூடிய விரைவில் வந்து லான்ச் பண்ணப்படும் அப்படின்னு
சொல்லியிருக்காங்க. முதல்ல இது பைலட் ஃபேஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு ஏற்கனவே, இப்போ முழுமையாக லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த துறை கொஞ்சம் மீண்டும் ஆக்டிவிட்டி ஆரம்பிச்சிருக்குன்னு தான் பாக்குறேன். ஓகே. இப்போ மக்கள் வந்து நிறைய வாங்கி சாப்பிட்றாங்க சார். ஆமா. இன்னொன்னு வந்து இந்த ஃபாரின் இன்ஃப்ளோ எப்படி சார் இருக்கு இந்த பட்ஜெட்டுக்கு அப்புறம், அந்த ட்ரேட் டீல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மார்க்கெட்ல? இல்ல தொடர்ந்து வந்து இன்ஃப்ளோ வந்து இந்த குறிப்பாக பட்ஜெட்டுக்கு ஓரிரு நாட்கள் முன்பு இருந்தே ஆரம்பிச்சிருச்சு. பட்ஜெட் அன்னைக்கு ஒரு சின்ன டிப் இருந்தால் கூட அதற்கு பிறகு தொடர்ந்து ஏற்றத்துல இருக்கு. வெளிநாட்டு முதலீடுங்கிறது இப்போ வந்து அதிகமா வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஒரு 7-8 நாட்கள்ல $2 பில்லியன் மேல வந்து நம்ம இந்திய பங்குச் சந்தைகளில் முதலீடு செய்யப்பட்டிருக்கதாக சொல்கிறார்கள். இந்த ஃப்ளோ வந்து சஸ்டெயின் ஆகுமாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா இது எல்லாமே வந்து டாரிஃப் குறித்த ஒரு தீர்வு வரும் அப்படிங்கிற அறிவிப்பே பட்ஜெட் முடித்த மறுநாள் வந்து அதற்கான இன்க்ளிங் ஒரு நாட்கள்ல வந்தது. அந்த முடிவுமே வந்தது, செவ்வாயின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி வந்தது. அதற்கு பிறகு அந்த ஒரு ஹோப்ல வந்தது. பட் டாரிஃப் குறித்த முழு நமக்கு ஒரு தெளிவுங்கிறது அந்த அக்ரிமெண்ட்டுடைய டீடைல்ஸ் வரணும் ஒன்று. ரெண்டாவது, நம்ம அன்னைக்கே பேசணும் வந்த பொழுது, நிச்சயமா அது ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டை சந்தையில் உருவாக்கும் என்றாலுமே அதை தாண்டி அந்த நிட்டிகிரிட்டிஸ்னு சொல்றோம் இல்லையா, அந்த டீடைல்ஸ்ல டெவில் இஸ் இன் த டீடைல்ஸ்பாங்க. அந்த டெவில் இஸ் இன் த டீடைல்ஸ்னா என்ன மாதிரியான டீடைல் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். மற்ற நாடுகளோடு, ஏனைய நாடுகளோடு என்ன மாதிரியான ஒப்பந்தத்தை ஒப்பீட்டு அடிப்படையில பார்க்கும்போது அதுதானே நமக்கு முக்கியம் அப்படிங்கறத பார்த்தோம். அது இன்னைக்கு நடந்திருக்கு. பாத்தீங்கன்னா பங்களாதேஷோட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அவங்களுடைய அந்த ஒயிட் ஹவுஸ் இணையதளத்துல வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த வெளியீட்டுல பாத்தீங்கன்னா, அமெரிக்கா வந்து ரெசிப்ரோக்கல் டாரிஃப் ரேட்டை பங்களாதேஷோட இருக்கக்கூடியதை 19% மாத்துறாங்க. பங்களாதேஷ்ல இருந்து வரக்கூடிய எல்லாத்துக்கும் 19% சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அமெரிக்காவிலிருந்து அங்கு வரக்கூடியதுக்கு 0% ரெசிப்ரோக்கல் டாரிஃப். அமெரிக்காவிலிருந்து பங்களாதேஷுக்குள் வரக்கூடிய எந்த பொருளா இருந்தாலும் அதுக்கு வந்து 0% டாரிஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு விஷயம் இதுல சொல்லப்பட்டிருக்கு. அது நமக்கு இந்தியாவுக்கு பாதிப்பாக இருக்குமா இல்லையாங்கிறது நம்ம அந்த துறை சார்ந்த வல்லுநர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுல என்ன டீடைல்ஸ் வந்தா நம்ம சொல்லலாம். என்னன்னா, US commits to establish a mechanism that will allow for certain textile and apparel goods from Bangladesh to receive a zero reciprocal tariff. பங்களாதேஷில் இருந்து வரக்கூடிய குறிப்பிட்ட சில டெக்ஸ்டைல், அதே மாதிரி ஜவுளித்துறை சார்ந்த அந்த அப்பேரல் அதுக்கெல்லாம் வந்து ஜீரோ ரெசிப்ரோக்கல் டாரிஃப் வருவதற்கான ஒரு மெக்கானிசத்தை ஒர்க் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன மாதிரியான மெக்கானிசம்ங்கிறது டீடைல்ஸ் பார்க்கணும். ஆனால் இது வந்து நம்முடைய ஜவுளித்துறைக்கு பாதிப்பை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதுல ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன்னா, 2 கண்டிஷன். ஒன்று, இது வந்து ஒரு குறிப்பிட்ட வால்யூமுக்கு தான் இதை அலோவ் பண்ணுவோம்னு சொல்றாங்க. டு பி ஸ்பெசிஃபைட் வால்யூம், அது மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட வால்யூமுக்கு தான் இந்த மாதிரியான அந்த ஜீரோ டியூட்டில ரெடியூஸ்டு டாரிஃப்ல அமெரிக்காவுக்குள் நுழைய முடியும்னு. அந்த வால்யூம் வந்து எதை ஒத்து இருக்கும் அப்படின்னா, அமெரிக்காவிலிருந்து மேன்மேட் ஃபைபர், டெக்ஸ்டைல்ஸ், இந்த மாதிரி அதுக்குள்ள இன்புட்ஸ் இதெல்லாம் வந்து பங்களாதேஷ் எவ்வளவு வாங்குகிறது, பங்களாதேஷுக்குள்ள எவ்வளவு வருது, யூஎஸ் ப்ரொடியூஸ்டு காட்டன் அண்ட் மேன்மேட் ஃபைபர் டெக்ஸ்டைல் இன்புட்ஸ் ஃப்ரம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அது வாங்குகிறது என்பதை பொறுத்து இந்த வால்யூம் ஃபிக்ஸ் ஆகும். பங்களாதேஷ் எவ்வளவு வாங்குறது அதை பொறுத்து அவங்க ஏற்றுமதி செய்வதற்கு அளவு பண்ணுவாங்க. பட் ஜீரோ டியூட்டியில அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இது டீடைல்டான இது வரணும், வந்தா தான் நமக்கு தெரியும். அந்த ஏற்றுமதி இறக்குமதி நம்பர்கள் எவ்வளவு, நம்பர்ஸ் எல்லாம் எவ்வளவு என்னங்கிறது பார்க்கணும். அது எந்த அளவுக்கு இந்திய ஜவுளித்துறையை, அப்பேரல் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பாதிக்கும்ங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நான் சொன்ன மாதிரி தான் நிச்சயமா அந்த நம்ம இந்தியா US டாரிஃப் டீல்ங்கிறது வந்து பாசிட்டிவ் சென்டிமெண்ட் சந்தையில ஏற்படுத்தி இருக்கிறதுங்கிறது ஒரு பக்கம் உண்மையாக இருந்தாலும், ஏன்னா ஒரு நான் ஸ்டார்டரா எந்த ஒரு ஆரம்பமும் இல்லாத சூழலில் இருந்து ஒரு டைரக்ஷனுக்கு போயிருக்கும். 50% ஆன பொருட்களுக்கு டியூட்டி இல்ல, ஒரு 35%க்கு 18% டியூட்டி, மிச்சத்துக்கு எல்லாம் வந்து பழைய 50% டியூட்டி, அதாவது 232 டியூட்டி அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு இருந்தோம், நேற்று பேசணும். அதை தாண்டி இப்ப இந்த மாதிரியான கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ், நம்மளை விட பார்த்தவங்களுக்கு இன்னொரு சின்ன கூட போட்டாங்கன்னா நம்ம கூட பெரிய கூட ஆயிடும். இது எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். அதனாலதான் நம்ம பாசிட்டிவ் எல்லாமே. ஆனால் ஓவரா கொண்டாடுறதுக்கோ ஓவரா ஆன்போர்ட் போடுறதுக்கோ ஆனா ஒரு காலகட்டம் இது வரல. மார்ச் மாதம் அந்த லீகல் அக்ரிமெண்ட் வரணும். மற்ற நாடுகளோடு என்ன ஒப்பந்தங்கள் செய்திருக்கின்றிருக்காங்க பார்க்கணும். இது ரெண்டின் அடிப்படையில தான் நம்முடைய அடுத்த கட்ட நகர்வு இருக்கும் பங்கு சந்தையை பொறுத்தவரையும் நான் நினைக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி மார்க்கெட்ல ரியாக்ட் ஆகி முடிஞ்ச மாதிரி தானே சார் தெரியுது. அப்படிதான் மார்க்கெட் எப்போதுமே வந்து அட்வான்ஸா உடனே ஒரு யூஃபோரிக்கா மூவ் ஆகும், அப்புறம் வந்து டவுன் ஆகும். இது எப்போதுமே நடக்கிறது தான். கமாடிட்டிஸா இருக்கட்டும், ஸ்டாக் மார்க்கெட்டா இருக்கட்டும், எல்லாமே இப்படி ஒரு எதிர்பார்ப்புல பாசிட்டிவான ட்ரெண்ட்ல போறது, ஹோப்ல போறது, அது இல்லைன்னு அப்புறம் இல்லைன்னு சொல்லி ஒரு ரூமர்ல இறங்குறது, அப்புறம் இல்ல நாங்க எதிர்பார்த்த அளவுக்கு மோசமா இல்லைங்கிறது. இது வந்து சந்தையினுடைய சராசரியான போக்கு. சோ அது அப்படித்தான் இருக்கும். சந்தைங்கிறது ஒரு ஊகங்களின் அடிப்படையில இருக்கக்கூடியது. முன்பேற வணிகம்ங்கிற நடக்குது இல்லையா, அதன் அடிப்படையில் இப்படி பல விஷயங்கள் இருக்கு. ஷார்ட் டேர்ம்ல அப்படித்தான் இருக்கும். பட் லாங் டேர்ம்ல நல்ல வலுவான பங்குகளா இருந்தால் அது வந்து இதுல எல்லாம் இந்த ஏற்ற இறக்கங்களை எல்லாம் தாண்டி நிற்கும். Q3 ரிசல்ட் போய் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்னென்ன முக்கியமான கம்பெனியோட ரிசல்ட்ஸ் சார் வந்திருக்கு?
நிறைய முடிவுகள் இன்னைக்கு 300க்கும் மேற்பட்ட நிறுவனங்களுடைய முடிவுகள் வர இருக்கிறது. டைட்டன், பிரிட்டானிக்கா, ஏஷியர் மோட்டார்ஸ், ஃபீனோலெக்ஸ், இந்த மாதிரி பல நிறுவனங்களுடைய முடிவுகள் வர இருக்கு. வந்ததுன்னு பாத்தீங்கன்னா வொக்கார்ட் இந்த நிறுவனத்துடைய 3ஆம் காலாண்டு முடிவுகள் வந்திருக்கு. நிகர லாபம் 321% அதிகரிச்சிருக்கு. இதற்கு முன்பு இதே ஆண்டு காலாண்டை பொறுத்த ஒப்பிட்டு பார்த்தால் 321% அதிகரிச்சிருக்கு. 59 கோடி அப்படின்னு அதிகரிச்சிருக்கு. அதே மாதிரி எஸ்காட்ஸ் குபோட்டா அதனுடைய நிகர லாபம் 12% அதிகரிச்சிருக்கு. பல்ராம்பூர் சீனி மில்ஸ் சுகர் சர்க்கரை ஆலை அதனுடைய நிகர லாபம் 61% அதிகரிச்சு 113 கோடி ரூபாய். சஃபாரி இண்டஸ்ட்ரீஸ் அதனுடைய நிகர லாபம் 6% அதிகரிச்சிருக்கு. குறிப்பாக பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், மும்பை பங்குச்சந்தை அந்த அதுவே ஒரு பங்கு பட்டியலிடப்பட்டிருக்கக்கூடிய நிறுவனம். தேசிய பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டிருக்கும். அது மும்பை பங்குச்சந்தையினுடைய பங்கு மும்பை பங்குச்சந்தையிலே பட்டியலிடப்பட முடியாது. ஏன்னா அது கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்றது. அதனால அது தேசிய பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டிருக்கும். அது மாதிரிதான் நீங்க சிடிஎஸ்எல் பாத்தீங்கன்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோமோட் பண்ண நிறுவனம்ங்கிறதுனால அது என்எஸ்சில தான் பட்டியலிடப்பட்டிருக்கும், பிஎஸ்சில பட்டியலிடப்பட்டிருக்காது. அதே மாதிரி என்எஸ்டிஎல் என்எஸ்சி ப்ரோமோட் பண்ண நிறுவனம்ங்கிறதுனால அந்த டெபாசிட்டரி பிஎஸ்சில தான் பட்டியலிடப்பட்டிருக்கும். அதன் அடிப்படையில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஷேர் 6% இன்னைக்கு ஏறி இருக்குது. அதற்கு முக்கியமான காரணம் அவருடைய 3ஆம் காலாண்டு முடிவுகள். அது எதிர்பார்த்ததை விட மிக சிறப்பாக இருந்ததுன்னு சந்தை கருதுகிறது. நிகர லாபம் 601 கோடி ரூபாய். இது எவ்வளவு அதிகம்? முந்தைய ஆண்டு இதே காலாண்டுல 219 கோடி, இப்ப 601 கோடி. இது கிட்டத்தட்ட 174% இயர் ஆன் இயர் அதிகரிச்சிருக்கு. அப்படிங்கிறதுனாலதான் இந்த ஒரு அதீத ஏற்றம் மும்பை பங்குச்சந்தையினுடைய அந்த பங்கினுடைய விலை ஏற்றம்ங்கிறது இன்னைக்கு இருந்தது. அதே சமயத்துல இது கடந்த கால செயல்பாடு, டிசம்பர் வரைக்கும் பட்ஜெட்டுக்கு முந்தைய செயல்பாடுங்கிறத மறந்துடக்கூடாது. பட்ஜெட்ல முன்பேற வணிகத்தின் மீதான பங்கு வர்த்தக வரி அதிகப்படுத்தப்பட்டிருக்கு. எஸ்டிடியை கணிசமாக 2.5 மடங்கு அதிகரிச்சிருக்காங்க சில ப்ராடக்ட்ஸ்ல. இது நிச்சயமாக தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று தேசிய பங்குச்சந்தை நம்புகிறது. இன்ஃபேக்ட் நேற்று ஒரு இன்வெஸ்டர் கால் அவங்களுடைய காலாண்டு முடிவுகள் போன வாரம் வெளியிட்டதை தொடர்ந்து தேசிய பங்குச்சந்தை நடத்தியது முதலீட்டாளர்களோடு. அந்த தொலைபேசி உரையாடலில் முதலீட்டாளர்களோடு நடத்திய அந்த இன்வெஸ்டர் கால்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸ் ஏற்றம் அப்படிங்கிறது மேபி இன் ஆல் ப்ராபபிலிட்டி வில் பி ரிவ்யூட் அண்ட் ரேஷனலைஸ்டு. இது அரசால் பரிசீலிக்கப்படலாம், சரி செய்யப்படலாம், சீர் செய்யப்படலாம் அப்படின்னு நாங்க நம்புறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேசிய பங்குச்சந்தை சொல்லுதுன்னா அரசாங்கத்தோடு அவங்க ஆல்ரெடி டாக்ல இருக்காங்கன்னு எடுத்துக்கலாம். ஏற்கனவே ஆன்மின்னு சொல்லக்கூடிய அசோசியேஷன் ஆஃப் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மெம்பர்ஸ் இருக்காங்க. அவங்களுடைய அசோசியேஷன் பாத்தீங்கன்னா அவங்களுமே இதை ரிவ்யூ பண்ணணும்னு அரசிடம் கேட்டிருக்கிறார்கள். ஒரு சிறிய அளவு இதுல மாற்றம் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. எக்கனாமிக் டேட்டா ஏதாவது வந்திருக்குங்களா? முக்கியமா எக்கனாமிக் டேட்டாங்கிறது இந்த வாரம் வரப்போகிறது. அதுக்கு முன்பு தங்கம் வெள்ளியினுடைய விலை சற்று இறக்கத்துல இருக்கு. எம்சிஎக்ஸ்ல 1% இறங்கி இருக்கு. 2,89,000க்கு கீழே வந்திருக்கு மார்ச் மாத ஒப்பந்தம். தங்கமும் இறங்கி இருக்கு, காப்பரும் இறங்கி இருக்கு, ஜிங்க் இறங்கி இருக்கு. ஆனா எல்லாமே க்ரூடு கூட இறங்கி இருக்கு 1%. இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல உள்ள பிரதிபலிப்பு, இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல இன்னைக்கு ஏறி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ஜாப்பனீஸ் மார்க்கெட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஸ்டாக் மார்க்கெட் தான் ஏறி இருக்கு. மீண்டும் நேற்று பார்த்தோம் 57,000 தாண்டியதுன்னு, இன்னைக்கு 58,000 தாண்டி இருக்கிறது. JP 225 என்று சொல்லக்கூடிய ஜாப்பனீஸ் இண்டெக்ஸ் 3% இன்னைக்கு மட்டும் அதிகரிச்சிருக்கு. மற்ற சர்வதேச பங்கு சந்தைகள் எல்லாமே பக்கவாட்டு நகர்த்தல தான் இருக்கு. ஆனால் கமாடிட்டிஸை பொறுத்த வரைக்கும் கோல்டு, சில்வர், க்ரூட் இது எல்லாமே இன்னைக்கு பெரிய சேஞ்ச் எதுவுமே கிடையாது. ஸ்லைட்லி வீக்னு சொல்லலாம் அல்லது சைட்வேஸ் மூவ்மெண்ட்னு சொல்லலாம். அப்படித்தான் இருக்கு. அந்த வீக்னஸ் தான் இங்க இந்திய சந்தையிலும் பிரதிபலிக்கிறது. குறிப்பாக டாலர் இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா 97க்கு கீழே வணிகமாகி கொண்டிருப்பது நமக்கு ஒரு சாதகமான ஒரு விஷயம். இங்குமே உள்ளூர் சந்தையில, தேசிய பங்கு சந்தையில முன்பேற வணிகம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன இறக்கத்துல தான் இருக்கு. பட் சிக்னிபிகண்டான மாற்றம் எதுவுமே கிடையாது டாலர்லயோ யூரோலயோ. இதுல ஜாப்பனீஸ் yen மட்டும் 46 பைசா அதிகரிச்சிருக்கு. 58 ரூபா 44 பைசான்னு அதிகரிச்சிருக்குங்கிறத பாக்குறோம். பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட புள்ளி விவரங்கள் அது கேட்டீங்க நீங்க. அது இந்த வாரம் நிறைய வர இருக்கிறது. வியாழக்கிழமை நாளைக்கு பாத்தீங்கன்னா M3 மணி சப்ளை குறித்த புள்ளி விவரம் வரும். இயர் ஜனவரி மாசத்துக்கானது. பட் நாளை மறுநாள் பாத்தீங்கன்னா பணவீக்கம் குறித்த புள்ளி விவரம் வர இருக்கிறது. ஸோ இன்ஃபிளேஷன் ரேட் ஜனவரி மாதத்திற்கான பணவீக்கம் குறித்த புள்ளி விவரம். வார கடைசி வெள்ளி அன்று பாத்தீங்கன்னா பேசஞ்சர் வெஹிக்கிள் சேல்ஸ் ஒன்று வர இருக்கிறது. அது தவிர மத்திய ரிசர்வ் வங்கி சந்தை முடிவடைந்த பிறகு வெளியிடக்கூடிய தகவல் அது பாத்தீங்கன்னா டெபாசிட் growth, பேங்க் லோன் growth, ஃபாரெக்ஸ் ரிசர்வ், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ், இது குறித்த 3 முக்கியமான புள்ளி விவரங்களை வெளியிட இருக்கிறது. ஸோ நாளை மறுநாளும் அதுக்கு அடுத்த நாளும் இதை பற்றி நம்ம விவாதிப்போம். சார் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.